Jesus loved me with everlasting love. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் தியானத்துக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் 1 கொரிந்தியர் 1:18 நம்ம பார்க்கும்போது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபையில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தைகளை சொல்றார். அன்பார்களே, எதுக்கு இந்த வார்த்தைகள் இந்த இடத்துல அவர் சொல்ற நம்ம பார்க்கும்போது கொரிந்திய சபையில அவங்க ஒன்றா இருந்து அவங்க அந்த சபையில இருக்க வேண்டும். அதுக்கு மாறாக அவருக்குள்ள பார்க்கும்போது சில வாக்குவாதங்களும் சில பிரிவினைகளும் உண்டா இருக்கார்களே. எது நிமித்தம் பார்த்தால் அங்க இருக்கிற சில ஜனங்கள் சில பேர் நான் பவுலை சேர்ந்தவன், அதாவது பவுலுடைய உபதேசத்துக்கு சேர்ந்தவன் என்று, சில பேர் அப்போலோடைய உபதேசத்துக்கு சேர்ந்தவன் என்றும், சில பேர் கேப்பாவுடைய உபதேசத்துக்கு சேர்ந்தவன் என்றும், சில பேர் கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு சேர்ந்தவன் என்று சொல்லி இந்த வாக்குவாதங்கள் அவங்க ஈடுபட்டு அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க. அன்பாங்களே, அதுக்கு பவுல் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து பிரிஞ்சிருக்கிறாராப்பா, பவுலாகிய நானா உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டேன், நான் அனுப்பப்பட்டதை சிலுவையின் உபதேசம் வீணா போகாதபடிக்கு அது ரட்சிக்கப்படுற எல்லாருக்கும் அது தேவ பலனா இருக்குது, அதை சொல்லதான் நான் வந்தனே. ஆனால் நீங்க இந்த ஒரு பிரிவினால நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே சொல்லி பவுலர்கள் இந்த வார்த்தையில அந்த இடத்துல சொல்றாரு. அன்பார்களே, அதாவது சிலுவையின் உபதேசம் உங்களுக்கு கெட்டு பொருள் பைத்தியமா உங்களுக்கு தோந்தாது, கெட்டு பொருள் உங்களுக்கு அது பைத்தியமா தோந்தா, அது ரட்சிக்கப்படுறதுக்கு அது தேவ பலனா இருக்கு என்று சொல்லப்படுது, அதை விட்டு விட்டீங்களே என்று சொல்லி பவுலர்கள் இந்த இடத்துல எச்சரிக்காரு. அதே விதமாக அட்வைஸும் பண்றாரு. அன்பார்களே, அதே விதமாக தான் அந்த நாட்களில் இருந்த அந்த கொரிந்திய சபையில இருந்த அந்த பிரச்சனை தான் இந்த நாட்களும் காணப்படுது. அன்பார்களே, ஏனால் பாருங்க, அன்னைய கிறிஸ்துவுக்குள்ள பாருங்க, எங்களுடைய ஸ்தாபனம் தான் பெரிது என்று சொல்லி அவங்க பெருமையா பேசுவாங்க. சில பேர் பாருங்க, எங்க ஸ்தாபனம் தான் ரொம்ப பெருசு சில பேர் பேசுவார்கள். சில பேர் பாருங்க, இன்னும் எங்களுடைய ஊழியக்காரர் தான் ரொம்ப பெரியவர் என்று சொல்லி பேசுவார்கள். நம்மளே எங்க ஊழியக்காரர் பேசுனதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி சில பேர் சொல்லுவார்கள். நம்மளே அப்படியாப்பட்ட இருக்கிற ஜனங்களுக்கு சிலுவை பற்றின உபதேசம் பைத்தியமா தோன்றார்களே. ஏனென்றால் சிலுவையுடைய உபதேசம் என்ன நம்ம பார்க்கும்போது அதை ரட்சிப்பை குறிக்குது, அது தேவ பலனை குறிக்குது. அன்பார்களே, யாருக்கு அது தேவ பலனாக இருக்குது, யாருக்கு அது ரட்சிப்பா இருக்குன்னு பார்க்கும்போது சிலுவையை பற்றின உபதேசத்தை அது சுவிசேஷமாக சொல்றாங்க இல்லையா, அதை கேட்கிறாங்க இல்லையா, அது சபையில சிலுவை பற்றின உபதேசத்தை இயேசு குறித்து சொல்றார்கள் இல்லையா அன்பார்களே, அதுதான் தேவ பலனும் தேவ ரட்சிப்பா இருக்கு அன்பார்களே. எதுன்னு பார்க்கும்போது சிலுவை பற்றின உபதேசம் பார்க்கும்போது அது கேட்கும்போது மனிதனுடைய நம்முடைய நிலையை குறிக்குது அன்பார்களே. நாம் எப்படியாப்பட்டவர்கள், நம்ம நித்திய மரணத்துக்கு நம்ம பாத்திரங்களா இருந்த மனமார்களே. அடுத்து நமக்குள்ள இருக்கிற பாவம் தேவனிடத்துல சேர்க்க முடியாத அதை தடுத்து நிறுத்துது அன்பார்களே. இதெல்லாம நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிற பாவத்தை அடியோட வேரோட நீக்கி போடதான் இந்த உலகத்துல அவர் வந்தார் அன்பார்களே. அடுத்து நம்ம நித்திய மரணத்துக்கு பாத்திரங்களா இருக்கிற நம்ம செஞ்ச பாவங்களுக்காக அவர் நித்திய ஜீவனுக்கு உட்படுத்த படிக்கு இயேசு கிறிஸ்து வந்தார் அன்பார்களே. இதுதான் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கும்போதோ நம்முடைய நிலையை குறிக்குது. நம்முடைய நிலையை அந்த கல்வாரி சிலுவையில் நம்ம இருக்க வேண்டிய இடத்துல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுத்து அவர் அந்த சிலுவையில் ஆண்டவராக இயேசு அடிக்கப்பட்டாரு, அதை விசுவாசிக்கும் போது நம்ம அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு அது தேவ பலனா இருக்குது அனுபவங்களே, அது ரட்சிப்பா இருக்கு அனுபவங்களே. ஆகையால் இந்த உலகத்துல நம்ம ஊழியக்காரர்களுக்கோ ஸ்தாபனங்களுக்கோ முக்கியத்துவம் கொடுக்காத படிக்கு சிலுவை பற்றின உபதேசம் நம்மளுக்கு நம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த சிலுவை உபதேசம் அங்க அடிக்கப்பட்ட ஆண்டவராக இயேசு எனக்காக தான் என்கிற அந்த விஷயத்தை நம்ம விசுவாசித்து அந்த சிலுவை உபதேசம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதோ நம்ம தேவ பலனை அடைகிறோம், நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் அன்பார்களே. ஆகையால் அன்பார்களே, சிலுவை பற்றின உபதேசம் நம்மளுக்கு பைத்தியமா தோணக்கூடாது, அதுக்கு மாறாக நம்மளுக்கு அது தேவ பலனாகவும் அது ரட்சிப்பாக உண்டா இருக்குது. அது உண்டாக்கினவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சிலுவை உபதேசத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழலாம் அன்பார்களே. ஆமென்.